வணக்கம். ஜூலை 28ஆம் தேதி பங்குச்சந்தை முடிந்த பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு 2வது வீடியோ. முதல் வீடியோ நாம சாயங்காலம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நாம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அரசு தரப்புலேருந்து ஒரு பெரிய அறிவிப்பு வெளியே இருக்கு. ஆற்று மணலுக்கு மாற்றாக மணல் உற்பத்தி செய்ய முடியும்ன்ற ஒரு அறிக்கை அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதானிக்கு போட்டியாக பாரிஸ்லேருந்து ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. 130 ஆண்டு பாரம்பரியம் மிக்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியுடைய அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது லீகல் கேஸாக மாறுது. அந்த செய்தியும் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவித்த ஒரு ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரைட்ஸ் இஷ்யூ அறிவித்த ஒரு ஸ்டாக்ஸ் அதை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த செய்திகள் அனைத்துமே அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவுசெய்து பாருங்கள். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் 206 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 135 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் 53% அதிகரிச்சிருக்கு. போன குவார்ட்டருக்கு பார்க்கும்போது லாஸில் இருந்திருக்காங்க. 1349 கோடிகள் லாஸில் இருந்திருக்காங்க. அதே நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் பெட்டராக இருக்குது. 6.76% 5.09% குறைஞ்சிருக்கு. அது பாசிட்டிவ் சைன் தான். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது, குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 5.77 5.09 குறைஞ்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 41% அதிகரிச்சிருக்கு. டாடா காஃபி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. அதன்படி கன்சாலிடேட்டட் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 10% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் 9% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கிட்டத்தட்ட 20% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 25% விழுந்திருக்கு. ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அதன்படி இந்த குவார்ட்டருக்கு 1.53, போன குவார்ட்டருக்கு 2.30, போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 1.92. ஐடிபிஐ பேங்க் அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் இந்த குவார்ட்டருக்கு 603 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்ட்டரில் 144 கோடி ரூபாய் மட்டுமே இருந்தது அவங்களுடைய ப்ராஃபிட். ஸோ இயர் ஆன் இயர் க்ரோத் 318%. குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 18% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2506 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 41% அதிகரிச்சிருக்கு. ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு. போன குவார்ட்டருக்கு 3240 கோடிகள் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. 3.55 1.67 குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் செய்யும்போது. எம்பசி ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அவங்க Q1 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக இருக்கிறதுனால ஷேர்ஸ்ன்னு கூப்பிட மாட்டோம், யூனிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஃபேஸ் வேல்யூம் கிடையாது. அதே மாதிரி டிவிடெண்ட்னு சொல்ல மாட்டோம், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவங்க ஒரு யூனிட்டுக்கு ₹5.64 டிக்ளேர்ட் டிஸ்ட்ரிபியூஷனாக அறிவிச்சிருக்காங்க. மஹிந்திரா லைஃப் ஸ்பேசஸ் டெவலப்பர்ஸ் லிமிடெட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே போனஸ் குறித்து முடிவெடுத்திருக்காங்க. 2 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா ரெக்கார்ட் டேட் படி. கம்பெனி இன்னும் ரெக்கார்ட் டேட்டை அறிவிக்கலன்னு நினைக்கிறேங்க. இது வெறும் போர்டு கொடுத்த அப்ரூவல் மட்டும்தான். ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இன்னும் இருக்குது. அதற்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட் அறிவிப்பாங்களோ என்னவோ. இது வரைக்கும் என் கண்ணுக்கு ரெக்கார்ட் டேட் தென்படலை. ஜிஆர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட் அண்மையில் ஐபிஓஐ லிஸ்டிங் ஆன கம்பெனி. அவங்க தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. பஞ்சாபில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டில் அவங்க தான் லோவஸ்ட் பிட்டராக திகழ்வதாக சொல்லியிருக்காங்க. நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்டேருந்து கிடைக்கிற ப்ராஜெக்ட் 927 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை 730 நாட்களுக்குள்ளார முடிக்க வேண்டும் அப்படின்றது தான் கட்டாயம். மாருதி சுசுகி அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி நெட் ப்ராஃபிட் 441 கோடி ரூபாய் இந்த குவார்ட்டருக்கு. அதே போன வருடம் இதே குவார்ட்டர் கம்பெனி நஷ்டத்தில் இருந்திருக்காங்க. 249 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டர் தான் கொரோனா நமக்கு அறிமுகமானது. பல தரப்பான லாக்டவுன் இருந்தது. அது கூட காரணமாக இருக்கலாம் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் காட்டுவதற்கு. அதுதான் ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 333% அதிகரிச்சிருக்கு.
நெஸ்லே இந்தியா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ப்ராஃபிட் 11% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். ரெவென்யூ 14% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர். கம்பெனி தரப்புலேருந்து சில அப்டேட்ஸ் இருக்கு. முதல் அப்டேட், கம்பெனியுடைய 837 கோடி ரூபாய் ஜெனரல் ரிசர்வ்ஸில் இருக்கிறத ரீடைன்டு ஏர்னிங்ஸ்க்கு கொண்டு போகிறதுக்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதுக்கப்புறமாக NCLT அப்ரூவலும் வாங்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறாங்க. எதற்காக இப்படி கொண்டு போகிறாங்கன்னு செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. முழு தொகையும் பண்ண மாட்டாங்க. இதில் ஒரு தொகை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. அதனால தான் இந்த மூவ்மெண்ட் செய்கிறாங்க. இரண்டாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா, அவங்க சாயாத்ரி ஆக்ரோ கம்பெனியில் சில ஷேர்ஸ் வச்சுருந்தாங்க. 20% கிட்டத்தட்ட ஸ்டேக் வச்சுருந்தாங்க. அது அனைத்தையும் விற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட் வந்ததற்கு பிறகு எக்கனாமிக் டைம்ஸில் சில வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாருதி மற்றும் நெஸ்லே எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. தத்வ சிந்தன் IPO முடிஞ்சு நாளைக்கு கம்பெனியுடைய ஷேர்ஸ் லிஸ்ட் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. மணி கண்ட்ரோலில் நாளைக்கு ஜூலை 29ஆம் தேதி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 1140லிருந்து 1150 ரூபாய் கூடுதலாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம். கிரே மார்க்கெட்னா என்ன, கிரே மார்க்கெட் ப்ரீமியம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நிலுவையில் இருக்கிற IPO ஆன கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் மற்றும் ரோலெக்ஸ் ரிங்ஸ் உடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் விரைவாக பார்க்கலாம். கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் உடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 120லிருந்து 125 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்குன்னு செய்தி. ரோலெக்ஸ் ரிங்ஸ் உடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 460லிருந்து 465 ரூபாய் கூடுதலாக போய்கொண்டிருக்கின்றது செய்தி வந்திருக்கு. இந்த இரண்டு கம்பெனிகள் பற்றியுமே நம்ம டீட்டெயில்டாக வேறு வீடியோவில் பேசியிருக்கோங்க. அந்த வீடியோட லிங்க்ஸ் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செய்து பாருங்கள். KFC, பிஸா ஹட் மற்றும் டாக்கோ பெல்ல இந்தியாவில் நடத்தக்கூடிய கம்பெனியான தேவ்யானி இன்டர்நேஷனல் IPO ஆகஸ்ட் 4ஆம் தேதி துவக்க வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி வந்திருக்கு. இன்னும் ப்ரைஸ் பேண்டை கம்பெனி நிர்ணயிக்கலன்னு அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. ஃபைசர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. 70வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் ஆகஸ்ட் 19ஆம் தேதி நடைபெறும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. முன்னவே 35 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஒரு ஷேருக்கு. அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க ஆகஸ்ட் 12ஆம் தேதி. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் ஒப்புதல் கிடைச்சதுன்னா செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ளார இந்த பேமெண்ட் செய்யப்படும்னு கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ISGEC ஹெவி இன்ஜினியரிங் லிமிடெட் அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. நோய்டாவில் PTA ரியாக்டர் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர். எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு கால அளவு போன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. அவங்களுடைய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனிக்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹட்கோ நமக்கு ஒரு செய்தி தெரியும். அரசு அவங்களுடைய ஷேர்ஸ் சிலதை ஆஃபர் ஃபார் சேல் வழியாக விற்பனை செஞ்சாங்க. இப்போ LIC தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்த ஆஃபர் ஃபார் சேல் வழியாக அவங்க ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க. 7.3 கோடி ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. ஜூலை 27ஆம் தேதி அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தியிருக்காங்க. 1.5% ஸ்டேக்லேருந்து 5.2% உயர்த்தியிருக்காங்க. JSW சிமெண்ட் குறித்து மணி கண்ட்ரோல் ஒரு செய்தி வந்திருக்கு. கம்பெனி 1500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்ம்ஸான அப்போலோ குளோபல் மேனேஜ்மெண்ட் மற்றும் சினர்ஜி மெட்டல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து இதை பயன்படுத்தி அவங்களுடைய உற்பத்தி ஆலையை விரிவாக்கம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரூட் மொபைல் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ இந்த குவார்ட்டருக்கு 377.5 கோடிகள். போன வருடம் இதே குவார்ட்டரில் 310 கோடிகள். ஸோ ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 34 கோடிகள் இந்த குவார்ட்டருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டருக்கு 27 கோடிகள். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 377.5 இப்போ தான் பார்த்தோம். அது போன குவார்ட்டருடன் கம்பேர் பண்ணும்போது, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது போன குவார்ட்டருக்கு 362 கோடிகள் மட்டுமே. ஸோ அது வச்சு பார்க்கும்போதும் உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது கீழே போயிருக்கு. 34.3 கோடி இந்த குவார்ட்டருக்கு. போன குவார்ட்டருக்கு 35.5 கோடிகள். மத்திய அரசு தரப்புலேருந்து 2 அப்டேட். முதல் அப்டேட், ஒரு பில் பாஸ் ஆகிருக்கு. கேபினெட் கிளியர் பண்ணியிருக்காங்க. எதற்குரிய பில் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம பேங்க்கில் டெபாசிட் செய்கிற பணம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது இப்போதைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பில் வழியாக ஏதாவது ஒரு பேங்க் திவால் ஆகிற மாதிரி இருக்கோ, இல்லை அவங்க ஃபினான்ஷியலுக்கு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம டெபாசிட்டுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 90 நாட்களுக்கு உள்ளார அந்த பணம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அப்டேட், ஏவியேஷன் மினிஸ்டர் திரு VK சிங் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரு. அதன்படி கொரோனா காரணமாக
எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் வழியாக ஏர்லைன்ஸ்க்கு லோன் வழங்கியிருக்காங்க. ஸோ அதோடைய டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாரு. ஸ்பைஸ் ஜெட்டுக்கு இந்த திட்டத்தின் வழியாக 127.5 கோடி ரூபாய் லோன் வழங்கியிருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அனூப் இன்ஜினியரிங் உடைய ஷேர்ஸை பிஜிஐஎம் ஸ்மால் கேப் ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு 50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹1024.77. வேப்கோ இந்தியா லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் செப்டம்பர் 24 நடைபெறவிருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. மே 17 கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ₹11 ஒரு ஷேருக்கு. அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 17 ரெக்கார்ட் டேட்னு அறிவிச்சிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் குறித்து மணி கண்ட்ரோலில் ஒரு செய்தி வந்திருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 5 கோடி ரூபாய் பெனால்ட்டி போட்டிருக்காங்க ஆக்சிஸ் பேங்க் மீதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அவங்க சில ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ செய்யல, அதற்காகத்தான் இந்த பெனால்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து சைபர் செக்யூரிட்டி முதற்கொண்டு சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்ததும் போனதும் சரியாக ரிப்போர்ட் செய்யல போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்குன்ற மாதிரி அந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க. மகாநகர் கேஸ் அவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் செப்டம்பர் 28 நடைபெறப் போவதாக அறிவிச்சிருக்காங்க. மே 24 கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ₹14. அதற்குரிய ரெக்கார்ட் டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க செப்டம்பர் 20. ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் குறித்து நம்ம நேற்று ஒரு செய்தி பார்த்துருந்தோம். இந்த கம்பெனியும் ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் இணைய போகிறதாக நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஈக்விட்டாஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை சிடிசி குரூப் செல் பண்ணியிருக்காங்க. 46 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை ₹130. அமரராஜா பேட்டரிஸ் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய உற்பத்தி ஆலையை ஆந்திர பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு மூட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பித்திருந்தாங்க. அதை எதிர்த்து கம்பெனி மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க ஹைகோர்ட்டில். ஹைகோர்ட் இடைக்கால தடையும் வழங்கியிருந்தாங்க. ஆந்திர பிரதேஷ் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்த ஆணைக்கு இடைக்கால தடை ஹைகோர்ட் கொடுத்துருந்தாங்க. அதோடைய கடைசி ஹியரிங் ஜூலை 26 நடந்தது. அதில் ஒரு தீர்ப்பும் இன்னும் எட்டப்படவில்லை. அந்த இடைக்கால தடை இன்னும் 4 வாரத்திற்கு நீட்டிச்சிருக்காங்க ஹைகோர்ட். அடுத்த ஹியரிங் ஆகஸ்ட் 16 சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் டெக் மஹிந்திரா, டிவிஎஸ் மோட்டார், கோல்கேட், ஸ்டவ்கிராஃப்ட், ஃபஸ்ஸோ சொல்யூஷன், ஜிஇ ஷிப்பிங், கண்டெய்னர் கார்ப், தீபக் நைட்ரைட், இண்டஸ் டவர்ஸ், லாரஸ் லேப்ஸ், எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், மஹிந்திரா ஹாலிடேஸ் அவங்க போனஸ் குறித்து முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. பாலிமெடிக்யூர் நாளைக்கு ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஷிவா டெக்ஸயான் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரித்தது. 537% வால்யூம் அதிகரிப்பு. டெக்ஸ்டைல் கம்பெனிஸும் பேப்பர் கம்பெனிஸும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தெரியுதுங்க. செஞ்சுரி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் 17% ஷேர் ப்ரைஸும் 532% வால்யூம் அதிகரிப்பு. ஜேகே பேப்பர் 13% ஷேர் ப்ரைஸ் 312% வால்யூம். ஸ்டெர்லிங் டூல்ஸ் 13% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு 464% வால்யூம் அதிகரிப்பு. ஹைடெக் பைப்ஸ் 12% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு 149% வால்யூம் அதிகரிப்பு. ரூபி மில்ஸ் 11% ஷேர் ப்ரைஸும் 366% வால்யூம். சாந்தி கியர்ஸ் 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு 581% வால்யூம் அதிகரிப்பு. எவரடி இண்டஸ்ட்ரீஸ் கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸும் 183% வால்யூம் அதிகரிப்பு. பிலிப்ஸ் கார்பன் 8% ஷேர் ப்ரைஸ் 281% வால்யூம். டாலர் இண்டஸ்ட்ரீஸ் 8% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு 495% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் டாடா காஃபி 8.5% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது 244% வால்யூம் அதிகரிப்பு. சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் 7.5% விழுந்தது 138% அதிகரித்தது வால்யூம். பனேஷியா பயோடெக் 7% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி 204% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்த்தி ட்ரக்ஸ் 6% விழுந்தது 308% வால்யூம் அதிகரிப்பு. டால்மியா பாரத் கிட்டத்தட்ட 4.5% விழுந்தது 111% வால்யூம் அதிகரிப்பு. கனரா பேங்க் 4% வீழ்ச்சி 118% வால்யூம். சிப்லா 2.5% விழுந்தது ஷேர் பிரைஸ் 158% வால்யூம் அதிகரிப்பு. டாக்டர் ரெட்டிஸ் லேபரட்டரிஸ் 2.3% விழுந்தது 181% வால்யூம் அதிகரிப்பு. எம்என்எம் 2% விழுந்தது 114% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.